குட் மார்னிங், பிரைஸ் லார்ட், மேரி கிறிஸ்மஸ். இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு. இன்றைக்கி நான் சொல்ல வந்தது வந்து நான் கற்றுக்கொண்ட கிறிஸ்மஸ் தின பாடங்களை பற்றினது. இந்த 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 ட்ரெஸ்ஸோட இன்னும் 2 ட்ரெஸ் நான் வாங்கினேன் கிறிஸ்மஸ்க்காக. ஆனால் நான் இன்றைக்கி காலையில் சர்ச்சுக்கு வந்து என்னோடய யூனிஃபார்ம் சாரியை தான் நான் உடுத்துட்டு போனேன். ஏன்னா எங்கள் தாத்தா அதுமாரி எனக்கு சொல்லி கொடுத்துருந்தார். எங்கள் ஊர்லேயும் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ், நான் லுத்ரன் சபையை சேர்ந்தவ, ஆர்காட் லுத்ரன் சர்ச்சில் வந்து எங்கள் டீச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நியூ இயர், கிறிஸ்மஸ்க்கு எல்லாம் வந்து அவங்களுடைய மேரேஜ் சாரி பழசாக இருந்தால் கூட அதை தான் கட்டுவாங்க. ஸோ அது ஒரு விதமான ஞானமாக இருக்கிறதுனால நானும் அந்த மாதிரி அந்த பாடத்தை நான் கற்றுக்கொண்டேன். நான் விரும்பி படிக்கக்கூடிய புத்தகம் வேதாமத்தில் வந்து வெளிப்படுத்தல் ஆகமம், அது ஒன்று. 2வது வந்து எசேக்கியேலின் புத்தகம். அதில் பார்த்திங்கன்னா யாரும் அதை நம்புறது இல்லையாம்மா. ஒரு போதகர் அந்த மாதிரி சொன்னார். எசேக்கியேலில் போட்டிருக்க ஃபஸ்ட்டு அதிகாரத்திலே பார்த்திங்கன்னா அந்த தூதர்களை பற்றி நிறைய போட்டிருக்கோம். அதெல்லாம் நம்ப முடியாததாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் தூதர்கள் இருக்கிறாங்க. எனக்கும் தூதர்கள் இருக்கிறதா சில எங்கள் ஊரில் சில தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்காங்க. அது போல் எசேக்கியேல் புத்தகத்தில் அதை நான் விரும்பி நான் படிப்பேன். அதில் பார்த்திங்கன்னா கர்த்தர் வந்து ஒரு பாவியை எச்சரிப்பாராம். அப்படி எச்சரிக்கும் போது நம்மளும் அந்த எச்சரிப்பை வந்து தொடர்ந்து நம்ம சொல்லணுமா. சொல்லலைன்னா அவன் அந்த பாவத்தில் மறிச்சிடுவானா. மறிச்சிட்டா அந்த இரத்தப்பழியை வந்து நம்மக்கிட்ட தான் கர்த்தர் கேட்பாராம். அப்படி ஒரு வசனம் இருக்குது. முக்கியமாக வந்து நம்மளுடைய டைம் மேனேஜ்மெண்ட்டு தான். நம்ம வந்து எப்போதும் இந்த மாதிரி ஒரு நம்முடைய சிந்தனையை நம்ம காத்துக்கொண்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஊழியத்தை செய்யாட்டி எதிரியான சாத்தான் வந்து நம்முடைய சிந்தனைகளை கொண்டு போய் விடுகிறான். அதுமாரி ஸோ எசேக்கியேல் 43:8 அப்படி அந்த வசனத்தை சமீபத்தில் படிச்சுட்டு இருந்தேன். அல்லது கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் இடையே சுவர் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து நிறைய தடவை திரும்ப நம்ம சொல்ல வேண்டி இருக்குது. இது கூட ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டு தான். ஏன்னா வந்து நம்ம குழந்தைகளுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அது அவங்க சில சமயம் அதை உடனே புரிஞ்சிக்கிற குழந்தைகள் இருக்காங்க, புரியாத குழந்தைகளும் இருக்காங்க. அதனால் நம்ம திரும்ப சில பாடங்களை சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ எலிசா தீர்க்கதரிசி அந்த புத்தகங்களையும் நான் விரும்பி படிப்பேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு ராஜா வந்து அவர்கிட்ட கேட்பார், இதுமாரி எதிரி நாட்டு படை வந்திருக்கு சொல்லிட்டு. அவர் வந்து ஏதோ ஒரு குச்சிகளையும் அதை எடுத்து அடிக்க சொல்வார். தரையில் ஓங்கி அடித்தாக்கா நீ அத்தனை தடவை நீ அந்த எதிரியை தீர அழிக்க முடியுன்ற மாதிரி அவர் சொல்லுவார். ஆனால் அந்த ராஜா பயந்துக்கிட்டு 1-2 தடவை அடிச்சுட்டு நிறுத்திடுவார். அப்போ வந்து அவர் திட்டுவார், எலிசா வந்து அவரை, நீ நிறைய தடவை அடித்தாதான் எதிரியை தீர அழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி திரும்ப நம்ம சொல்ல வேண்டி இருக்குது. ஸோ இப்படி நான் ஊழியத்தை செய்கிறது அது ஒரு பக்கம் என்னுடைய டைம் மேனேஜ்மெண்ட்டாக இருக்குது. அப்படி இல்லை, பாக்கி நேரங்கள் நிறையா இருக்குது இல்லையா. அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் நான் நிறையா பண்ணுவேன். முக்கியமாக வேஸ்டேஜு தவிர்க்கிறது முக்கியமாக நினைப்பேன். அதுமாரி டைமு, மணி, அதுமாரி நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள், மளிகை அதெல்லாம் கூட நமக்கு வீட்டில் வேஸ்ட் ஆகுது. நிறைய நேரத்தில் நம்ம பொருட்கள், காய்கறி எல்லாம் வாங்கி வந்து வச்சுட்டு வெளியே போய் சாப்பிட்டு வந்துடும், அல்லது சாப்பாட்டையும் வெளியே வந்து வாங்கி வந்து வச்சிடும். இதெல்லாம் வந்து ரொம்ப நம்முடைய வீட்டில் ஆஸ் எ ரிட்டையர்ட் பர்சன் நான் இப்போ
வருமானம் குறைஞ்சிட்டதுனால நம்ம வந்து வேஸ்டேஜை குறைக்க வேண்டி இருக்குது. ஸோ ஹவுஸ் கீப்பிங் இஸ் த பெஸ்ட் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு நான் நிறைய மீட்டிங்ஸில் நான் சொல்லியிருக்கேன். முக்கியமாக வேஸ்டேஜ் ஆஃப் க்ராசரிஸ், அதுக்காகவே நான் 2 ஃப்ரிட்ஜு வச்சுருக்கேன். ஒன்று பெருசு, ஒன்று முக்கியமாக இந்த நம்ம வாங்கக்கூடிய மசாலாஸ், அது ரவை, அதிலலாம் வந்து பூச்சி போட்டு வர்றதுனால அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது போல் புத்தாண்டு ரெசல்யூஷனில் அது ஒன்று, வேஸ்டேஜ் குறைத்து எதிரிக்கு இடம் கொடாமல் நம்ம சிந்தனைகளை கத்தருக்குள்ளே காத்துக்கொண்டு ஊழியத்தை செஞ்சு எதிரியான சாத்தானை தோற்கடிக்கிறது தான் என்னுடைய புத்தாண்டு ரெசல்யூஷன். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி கிறிஸ்மஸ்.